ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனல்ல இன்னைக்கான வீடியோ எதை பத்தி அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம் ஒன் ஷார்ட் வீடியோல சுவாலஜி பார்ட் வந்து கவர் பண்ண போறோம். ஸோ ஃபுல்லுமே தமிழ்ல தான். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலுக்கு வந்து நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கனிசம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து an organism can produce the offspring of its own kind. அதுதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஓன் கைண்ட்லயே ஒரு ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ற கூடியதுதான் நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன டாபிக் அப்படின்னா லைஃப் ஸ்பேன். ஸோ லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து பீரியட் ஃப்ரம் பெர்த் டு நேச்சுரல் டெத் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஸோ அந்த லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்பீஷியஸ், பட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர் சைஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது உண்மையில் இப்போ வந்து லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து சைஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் டிபெண்ட் ஆகுது. இப்போ வந்து பேரட்டும் க்ரோவையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டுமே சின்னதாக தான் இருக்கு. ஆனா பேரட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 140 இயர், க்ரோவோட லைஃப் ஸ்பேன் 15 இயர்ஸ். பட் ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருந்தாலும் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. அதனால லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது சைஸ் ஆர் காம்ப்ளெக்சிட்டியே டிபெண்ட் ஆக போறது கிடையாது. ஸோ இதான் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் இயர் சர்வைவ்டு பை அட்லீஸ்ட் half the member of population. இதான் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் வந்து 65 இயர்ஸ். தென் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது the number of years an individual is expect to live for. ஸோ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் பாப்புலேஷன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் அப்படின்னா 125 இயர்ஸ் அண்ட் 121 இயர்ஸ் இருந்த ஒருத்தவங்க வந்து இசுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமனா என்சிஆர்டியில் கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் லைஃப் ஸ்பேனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது. அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ, பயோமாலிகுல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், தென் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், செல் டிவிஷன், செல் growth, அண்ட் தென் ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட், தட் இஸ் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து growth ஆஃப் நியூ இண்டிவிஜுவல் ஃப்ரம் த ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஸோ இது எல்லாம் தான் பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து ரீப்ரொடக்ஷன் எதுக்காண்டி தேவை அப்படின்னா கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆன் எர்த் டியூ டு ரீப்ரொடக்ஷன், தென் பாப்புலேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த விஷயத்தினால தான் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகே, இப்போ ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் அதாவது எல்லா ஆர்கனிசமுக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர், தட் இஸ் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் anatomical ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷனை ரெண்டா வந்து டிவைட் பண்ணலாம், தட் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து யூனிபேரண்டல், தென் சிம்பிள் ப்ராசஸ் அண்ட் குவிக் ப்ராசஸ். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சிம்பிளாகவும் குவிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து கேமெட் ஃபார்மேஷன் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் கேமெட்டிக் ஃபியூஷன் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கிடையாது. ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அங்க இதுல வந்து நம்ம பாட்னி சம்பந்தப்பட்டது இந்த இமேஜ்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. பட் நான் வந்து சுவாலஜி சம்பந்தப்பட்டது மட்டும் இந்த பார்ட்ல வந்து கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பட் ஃபிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஷன் வந்து ஒரு பேரண்ட் பாடி டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் டாக்டர் செல்ஸ் ஆர் மோர் தென் டூ ஈக்குவல் டாக்டர் செல்ஸ். ஸோ ரெண்டு ஈக்குவல் டாக்டர் செல்ஸ்னா அது பைனரி ஃபிஷன். ஸோ பைனரி ஃபிஷனோட டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிள் ஆர் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், அதாவது எந்த பிளேன்லனாலும் டிவைட் ஆகலாம் அப்படிங்கிறது சிம்பிள் ஆர் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள் அமோபா. அதுக்கடுத்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பாரமிஷியம், பிளனேரியா, பாக்டீரியா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஃபிஷன் எடுத்துக்கிடும் போது ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன் வந்து இருக்கு, ஏ மைட்டாட்டிக் டிவிஷன் அண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன். அது என்ன ஏ மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னா கேரியோகைனசிஸ் நாட் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ், அதான் ஏ மைட்டாட்டிக். அண்ட் மைட்டாட்டிக் வந்து கேரியோகைனசிஸ் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். ஸோ இப்போ வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும், மெகா நியூக்ளியஸ் அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ். மெகா நியூக்ளியஸ்ல வந்து ஏ மைட்டாசிஸும் மைக்ரோ நியூக்ளியஸ்ல மைட்டாசிஸும் நடக்கும். ஸோ அப்போ ரெண்டு பார்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆன்டீரியர் பார்ட்டை வந்து புரோட்டர் அப்படின்னு சொல்லுவோம், போஸ்டீரியர் பார்ட்டை வந்து ஒபிஸ்தே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதான் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேரண்ட் தான் இருக்கு. ஸோ சிங்கிள் பேரண்ட் தான் இருக்கனால அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஜீன், தட் இஸ் என்டையர் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் வந்து நடக்கும். அதாவது சிமிலர் டு த பேரண்ட் வந்து the individuals வந்து இருப்பாங்க. தட் இஸ் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர் ஒன்ஸ் வந்து நம்ம குளோன்ஸ் சொல்லுவோம். இந்த குளோன் ஃபார்மேஷன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல நடக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து இப்போ அடுத்த டைப் ஆஃப் பைனரி ஃபிஷன் வந்து லாங்கிடியூனல் பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா ட்ரப்பனசோமா, தென் ஆப்ளிக் ஃபிஷன். எக்ஸாம்பிள் வந்து டைனோஃபிளஜிலேட், அதுல கானி அலெக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க முக்கியமா கன்சிடர் பண்ண வந்து
எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான். ஸோ நான் இப்போ சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே நீங்க கிளியரா கவனிச்சீங்கனாலே ஸோ போதும். அதுக்கடுத்து நீங்க புக்கை ரீட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. எல்லா என்டையர் பாயிண்ட்ஸ் வந்து கிளியரா கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் ஃபிஷன். இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம ஸோ பைனரி ஃபிஷன் முடிஞ்சிட்டு இப்போ மல்டிபிள் ஃபிஷனுக்குள்ள போகலாம். ஸோ மல்டிபிள் ஃபிஷனும் அமேபால வந்து நடக்கும். ஸோ அந்த மல்டிபிள் ஃபிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸோ அமேபா வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல 3 லேயர்டு சிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ 3 லேயர்டு கவரிங் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒன்ஸ் அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தோடனே நிறைய மல்டிபிள் மைன்யூட் சூடோ ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ அந்த சிஸ்ட் வால் வந்து ரப்சர் ஆகி எல்லா சூடோ ஸ்போர்ஸும் வெளியே வந்துடும். ஸோ இதான் ஸ்போர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் தான் மல்டிபிள் ஃபிஷன். ஓகே, ஸோ இதான் இப்போ ஃபிஷன் வந்து இதோட முடியுது. ஸோ அதுக்கடுத்து பட்டிங். ஸோ பட்டிங் அப்படின்னா ஒரு சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். இதுல இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் வந்து அன்ஈக்குவல். ஸோ அதாவது ப்ரோஜுபரன்ஸ் நடக்கும். ப்ரோஜுபரன்ஸ்னா சம்திங் விச் பல்ஜஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பட்டிங் அப்படிங்கிற கேஸ்ல வந்து நடக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்த பட்டிங்கே நம்ம வந்து ரெண்டா டிவைட் பண்ணலாம். எக்ஸோஜினியஸ் பட்டிங், தட் இஸ் எக்ஸ்டர்னல் பட்டிங், அண்ட் எண்டோஜினியஸ் ஆர் இன்டர்னல் பட்டிங். ஸோ இதுலயும் நீங்க எக்ஸாம்பிள் மட்டும் கன்சிடர் பண்ணா போது எக்ஸோஜினியஸ் ஆர் எக்ஸ்டர்னல் பட்டிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடும் போது அதுக்கு வந்து ஹைட்ரா, சைலிஸ், சல்பா அண்ட் ஸ்பாஞ்சஸ் இந்த 4 எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் எண்டோஜினஸ் ஆர் இன்டர்னல் பட்டிங் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஜெமியூல்ஸ் இன் ஸ்பாஞ்சிலா. ஸோ ஸ்பாஞ்சிலானா ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெமியூல்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்னா ஆர்கியோசைட்ஸ். ஆர்கியோசைட்ஸ் வந்து டோட்டிபோட்டன்ட் கண்டிஷன் வந்து கொடுக்கும். டோட்டிபோட்டன்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன, அதாவது ஏதாவது ஒரு லீவ் பண்ற பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பார்ட்ல இருந்து என்டையர் ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகக்கூடியதான் டோட்டிபோட்டன்ட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இதான் பட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இப்போ வந்து ஃபிராக்மெண்டேஷனுக்குள்ள போகலாம். ஃபிராக்மெண்டேஷன் அப்படின்னா பேரண்ட் பாடி டிவைடட் இன்டு 2 or more ஃபிராக்மெண்ட் விச் டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவல். இதுலயும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹைட்ரா வந்து எடுத்துக்கலாம். தென் ஸ்பாஞ்சஸ், சி அனிமோன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எஸ், சி அனிமோன்ஸ் அண்ட் ஸ்டார் ஃபிஷ் வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபிராக்மெண்டேஷன்ல மோஸ்ட் கேட்கக்கூடியது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த நம்ம வந்து 2 டைப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம். என்னன்னா எபிமார்பாசிஸ் அண்ட் மார்போலாசிஸ் அப்படிங்கிறது. ஸோ அதாவது மார்போலாசிஸ் அண்ட் எபிமார்பாசிஸ். ஓகே, ஸோ மார்போலாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ மார்போலாசிஸ் அப்படின்னா ஒரு சின்ன பார்ட்ல இருந்து என்டையர் ஆர்கனிசம் வர்றது மார்போலாசிஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது கிளியரா புரியும். நம்ம வந்து பிளனேரியா பார்த்திருப்போம், தட் இஸ் ரீஜெனரேஷன் கண்டிஷன். ஸோ அதாவது பிளனேரியா வந்து இப்போ ஒரு பார்ட்டை கட் பண்றோம், 3 பார்ட்டை நம்ம இப்போ கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பார்ட்டுமே நியூ இண்டிவிஜுவலா வளர்ந்துடும். ஸோ அந்த சின்ன பார்ட் என்டையர் ஆர்கனிசமா வளர்றது தான் மார்போலாசிஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹைட்ரா சொல்லலாம், தென் பிளனேரியா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது 2 தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இப்போ வந்து எபிமார்பாசிஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். நம்ம வந்து லிசார்ட் எடுத்துக்கலாம். ஸோ லிசார்டோட டேல் வந்து இப்போ கட் ஆகுது அப்படின்னா அந்த டேல் வந்து ரீக்ரோத் ஆயிடும். ஸோ எந்த பார்ட் போதோ அதே பார்ட் ரீப்ளேஸ் ஆகுறது தான் நம்ம வந்து எபிமார்பாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி லிசார்டை வந்து இன்னொரு ஆட்டோ டேமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ டேமினா, ஆட்டோனா செல்ஃப் அண்ட் டேமி அப்படிங்கிறது வந்து டேல். அதாவது செல்ஃப், டேமி வந்து கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கட்டிங் ஆஃப் டேல். அதாவது அதோட பிரெடேட்டார்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அது வந்து அதோட டேல கட் பண்ணிட்டு போற மாதிரி. ஸோ அதாவது ஒரு டெட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங். அந்த டேல் கட் ஆகும்போது இந்த பிரெடேட்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்காண்டி தான் அந்த ஆட்டோடாமிக் கண்டிஷன் வந்து லிசார்ட்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த 2 டைப் ஆஃப் ஆர்கனிசம் கிளாஸிஃபை பண்றது. ஓகே, அடுத்து வந்து நம்ம சில ஆர்கனிசம், முக்கியமான ஆர்கனிசமோட லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்க வந்து இப்போ எந்தெந்த ஆர்கனிசம் தேவை அப்படின்னா, ஸோ crocodile 60 years, horse 60 years, elephant 60 to 90 years, ஸ்வான் 20 to 30 years வந்து சொல்லலாம் ஸ்வானுக்கு. டார்டாய்ஸ் 100 to 150 years, பேரட் 140 years. ஸோ இது எல்லாம் தான் நீங்க சுவாலஜி பார்ட்ல முக்கியமா கன்சிடர் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்பேன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த பார்த்தோஜெனிசிஸ். ஸோ பார்த்தோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபீமேல் கேமெட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமா, ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலா மாறும் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ அதான் பார்த்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தோஜெனிசிஸே நம்ம வந்து டிஃப்ரெண்டா பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2ஆ பிரிக்கலாம். என்னன்னா கம்ப்ளீட் பார்த்தோஜெனிசிஸ், அது வந்து ஆப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம்ப்ளீட் சைக்கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட் அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸாம்பிள் வச்சு கிளியரா பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆர் ஆப்ளிக் பார்த்தோஜெனிசிஸ்னா எக்ஸாம்பிள் வந்து லெசர்டா அண்ட் டிப்ளினா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதாவது அந்த அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஃபுல்லுமே அவங்க வந்து பார்த்தோஜெனிசிஸ் மட்டும் தான் அண்டர்கோ பண்ண போறது தான் கம்ப்ளீட் பார்த்தோஜெனிசிஸ். இன்கம்ப்ளீட் ஆர் சைக்கிளிக் அப்படிங்கிறது வந்து பாதி பார்த்தோஜெனிசிஸ் பாதி செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்கிறது இன்கம்ப்ளீட் ஆர் சைக்கிளிக். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோஜெனிசிஸ் வழியா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வரும். அந்த 2 மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவல் வந்து கொடுக்கும். நியூ ஒரு சைக்கோட் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஏபிட்ஸோட கன்செப்ட். தட் இஸ் இன்கம்ப்ளீட் ஆர் சைக்கிளிக் பார்த்தோஜெனிசிஸ்.
ஓகே, ஆன் த பேசிஸ் ஆஃப் செக்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் வச்சு நம்ம மூணு பாத்தனோஜெனிசிஸ் மூணு டைப்பா பிரிக்கலாம். தட் இஸ் அர்கினோடோக்கி, தீலைடோக்கி அண்ட் ஆம்பைடோக்கி. ஸோ அர்கினோடோக்கி அப்படிங்கிறது வந்து மேல் பாத்தனோஜெனிசிஸ், அதாவது ஹாப்ளாய்டு எக் வந்து ஒரு மேலா டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ட்ரோன்ஸ் ஆஃப் அனிபி அண்ட் டர்க்கி. அதே மாதிரி தீலை தீலை டர்க்கி அப்படிங்கிறது வந்து ஒரு டிப்ளாய்டு எக் டெவலப் இன்டு ஃபீமேல். எக்ஸாம்பிள் வந்து ராட்டிஃபர், லெசட்டா டிப்ளினா அண்ட் ராட்டிஃபர். ஆல்ஃபை டர்க்கி அப்படிங்கிறது வந்து ஒரு அன்ஃபர்டிலைஸ்ட் எக் போத் மேல் அண்ட் ஃபீமேலா மாறுறது. எக்ஸாம்பிள் ஆபிட்ஸ். ஸோ இந்த மூணு டைப் தான், த்ரீ டைப்ஸ் ஆஃப் பாத்தனோஜெனிசிஸ். ஓகே, இதோட ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் வந்து முடியுது. ஸோ இப்போ வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனுக்குள்ள வந்து போலாம். ஓகே, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அது வந்து பை பேரண்டல், ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இங்க வந்து முக்கியமா ஒன்று வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஸோ வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து டிகிரி ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் ஸ்பிரிங் அண்ட் பேரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அனிமல் வந்து எல்லா சீசன்லயும் அதாவது கண்டினியூஸா பிரீட் பண்ணிக்கிட்டே இருக்காது. ஸோ அந்த அனிமல்ஸே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். சீசனல் பிரீடர், ஒரு பர்டிகுலர் சீசன்ல மட்டும் பிரீட் பண்ணக்கூடியது. கண்டினியூஸ் பிரீடர், த்ரூ அவுட் தியர் லைஃப் தே வில் பிரீட், அதாவது கண்டினியூஸா பிரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். ஸோ நார்மலா தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஓகே, இப்போ வந்து ரெண்டு டைப் ஆஃப் சைக்கிள் இருக்கு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் ஈஸ்டர் சைக்கிள். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வந்து பிரிமேட் ஃபீமேலும், அதாவது ஈஸ்டர் சைக்கிள் வந்து நான் பிரிமேட் ஃபீமேலையும் நம்ம வந்து பார்க்கலாம். தென் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வந்து உள்ள ஃபேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், ப்ரொலிஃபரேட்டரி ஃபேஸ், ஓவலேட்டரி ஃபேஸ் அண்ட் சீக்ரேட்டரி ஃபேஸ். இந்த நாலு இது. அண்ட் இங்க வந்து பிளட் ஃப்ளோ இருக்கும். தென் எண்டோமீட்ரியம் வந்து பிரேக் ஆயிரும். அதே ஈஸ்டர் சைக்கிள் எடுக்கும்போது அதுல உள்ள நாலு ஃபேஸ் என்ன, ப்ரோ ஈஸ்டர்ஸ், ஈஸ்டர்ஸ், மெட்டிஸ்டர்ஸ் அண்ட் டைஸ்டர்ஸ். இந்த நாலு ஸ்டேஜ் பார்க்கலாம். பிளட் ஃப்ளோ கிடையாது அண்ட் எண்டோமீட்ரியம் ரீஅப்சர்வ் ஆயிரும். ஓகே, இப்போ சஸ்பென்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மினோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சஸ்பென்ஸ் ஆஃப் ஈஸ்டர் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து எனிஸ்ட்ரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நார்மலா தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஓகே, இப்போ ஈஸ்டர் சைக்கிள் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். தட் இஸ் மோனோ ஈஸ்டர்ஸ் அண்ட் பாலி ஈஸ்டர்ஸ். மோனோ ஈஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈஸ்டர், அதாவது ஒரு பிரீடிங் சீசன்ல ஒரே ஒரு ஈஸ்டர் சைக்கிள், ஒரு பிரீடிங் சீசன்ல ஒரு ஈஸ்டர் சைக்கிள் இருந்துச்சுன்னா அது மோனோ ஈஸ்டர். எக்ஸாம்பிள் ஃபாக்ஸ், டியர் அண்ட் பேட். ஃபாக்ஸ், டியர் அண்ட் பேட். அதே மாதிரி ஒரு பிரீடிங் சீசன்ல மோர் தென் ஒன் ஈஸ்டர் சைக்கிள் இருந்துச்சுன்னா அது பாலி ஈஸ்டர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கவு, ஷீப், பிக், ஸ்குரில். ஸோ இந்த நாலு தான் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ ஈவெண்ட்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன். அதுல வந்து கெமிட்டோஜெனிசிஸ், கேமெட் ஃபார்மேஷன் நடக்கும். தென் கேமெட் டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ கேமெட் ஃபார்மேஷன் மேல பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம் அண்ட் ஃபீமேல பொறுத்த வரைக்கும் ஓவம். ஸோ அதுக்கடுத்து மியாசிஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது மியோசைட்ல வந்து மியாசிஸ் நடந்து அதுல இருந்து தான் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் ஹாப்ளாய்ட் கேமெட் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து மியோசைட்ஸ் ஆஃப் சம் ஆர்கானிசம், அதுல உள்ள குரோமோசோம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மங்கியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹியூமன்ஸ் வந்து 46, மங்கி 48 குரோமோசோம், டாக் 78 குரோமோசோம், பட்டர்ஃப்ளை 380 குரோமோசோம், ஹவுஸ் ஃப்ளை 12. ஸோ ஹவுஸ் ஃப்ளைக்கு 12 அப்படின்னா ஃப்ரூட் ஃப்ளைக்கு 8. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணிப்பாங்க. டாக் 78, தென் கேட் வந்து 38, மங்கி 48, பட்டர்ஃப்ளை 380. ஓகே, ஸோ இப்போ டைஷியஸ் அப்படின்னா யூனிசெக்சுவல் அனிமலுக்கு எக்ஸாம்பிள் காக்ரோச் அண்ட் ஃப்ராக். தென் மொனிஷியஸ் அப்படின்னா பைசெக்சுவல் அனிமல். அதே நம்ம ஹெர்மாப்ரோடைட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து எர்த்வாம் எடுத்துக்கலாம். எர்த்வாம், டேப்வாம் அண்ட் ஸ்பாஞ்ச். ஓகே, ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது சின் கேமி அப்படின்னு சொல்லலாம். ஃபியூஷன் ஆஃப் டூ கேமிட். இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் இதுலயும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலா எக்ஸ்டர்னல்னா என்னன்னு தெரியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஃபிஷஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். தென் எர்த்வாம் வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து ஷார்க் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், லேண்ட் ஸ்னேல். பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் லேண்ட் ஸ்னேல். ஓகே, போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவென்ட்னா சைகோட் ஃபார்மேஷன். அந்த சைகோட் தான் ஒரு வைட்டல் லிங்க் விச் ensure the continuity of species from one generation to another. Then embryogenesis அப்படிங்கிறது சைகோட்ல இருந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆகிறது எம்பிரியோஜெனிசிஸ். ஸோ இங்க வந்து செல் டிவிஷன், செல் டிஃபரன்சியேஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து அனிமல்ஸை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஓவி பேரஸ், விவி பேரஸ், ஓவோ விவி பேரஸ். ஓவி பேரஸ்னா விச் லே எக், ஷெல் டேக்காவும் இருக்கலாம், நான் ஷெல் டேக். ஷெல் டேக்னா கிளியோடிக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரெப்டைல்ஸ் பண்ணும், தென் பேர்ட்ஸ் பண்ணும். ரெப்டைல், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட். Fishes and amphibians வந்து non-shelled egg. Viviparous giving birth to young one, that is eutherian mammals. Ovoviviparous அப்படிங்கிறது வந்து டெவலப்மெண்ட் வந்து யூட்டரஸ்ல நடக்கும். பட் இருந்தாலும் யாக்க வந்து நியூட்ரிஷன் காண்டி டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் ஓவோவிவிபரஸ். எக்ஸாம்பிள் வந்து ஷார்க் அண்ட் ஸ்கார்பியன். இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், ஜுவனைல் ஃபேஸ், growth நடக்கக்கூடியது. ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், ரீப்ரொடக்ஷனுக்கான ஒரு பீரியட். தென் செனசன்ஸ் அப்படிங்கிறது ஓல்டு ஏஜ், அதுலதான் டெட் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அமாங் க்ளோன்
குளோன்ல ஒரே ஒரு இண்டிவிஜுவல் அமாங் குளோன் சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர் கால் ராமட். கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இம்பார்ட்டன்டா நோட் பண்ணிக்கோங்க. தென் சமல்ஃபெரஸ், ரெண்டு டைப் ஆஃப் அனிமல் வந்து இருக்கு. சமல்ஃபெரஸ் அனிமல், இட்ரோஃபெரஸ் அனிமல். சமல்ஃபெரஸ் அனிமல் அப்படிங்கிறது அவங்க லைஃப்ல ஒரு டைம் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு தென் செத்துருவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சால்மன் எடுத்துக்கலாம், ஸ்பைடர், சால்மன், ஸ்பைடர், பேம்பூ, சென்ச்சுரி பிளான்ட். ஸோ சால்மன், ஸ்பைடர், பேம்பூ, சென்ச்சுரி பிளான்ட் இவங்கலாம் செமல்ஃபெரஸ். எட்ரியோஃபெரஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே, இந்த நாளை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ இது வந்து என்டையர் லைஃப் கண்டினியூஸா பிரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி சில இதுக்கு நம்ம வந்து குரோமோசோம் நம்பர் சொல்லியிருந்தேன். தட் இஸ் டாக் 78, தென் கேட் 38, ஃப்ரூட் ஃப்ளை 8, ஹவுஸ் ஃப்ளை 12. ஸோ அதுக்கடுத்து ரேட்டுக்கு வந்து 42. ஓகே, ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த இதுதான் இந்த ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம் சுவாலஜி பார்ட்ல வந்து இருக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸுமே கிளியரா கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம டெலிகிராம் சேனல்ல கேளுங்க, யூடியூப் கமெண்ட்ல கூட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.